இந்திய கடற்பரப்பில் மாசு ஏற்படின் அதனை அகற்றும் பொறுப்பு கடலோர காவல் படையினருக்கே இருக்கிறது. எண்ணூர் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் கடலோர காவல் படையினரின் பணிகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் முகிலன். இந்திய கடற்பகுதியில் எந்தவிதமான மாசு ஏற்பட்டாலும் அதை அகற்றும் பொறுப்பு முற்றிலும் கடலோர காவல் படையைச் சேர்ந்தது. அதாவது கடற்பகுதியில் ஏதாவது மாசு ஏற்படும் போது முதலில் கப்பல் வழியாகவும் வான் வழியாகவும் சென்று எந்தவிதமான மாசு ஏற்பட்டிருக்கிறது, அதன் தன்மை என்ன என்பது முதல் கண்டறியப்படும். அதை வைத்து ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு பின்பு அந்த மாசானது அகற்றப்படும். கடந்த 28ஆம் தேதி எண்ணூர் அருகில் கப்பல்கள் விபத்தினால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. அதன் பின்னர் இதே போல ஒரு நடைமுறைதான் பின்பற்றப்பட்டது. இந்த எண்ணூர் விவகாரத்தில் பெரும்பான்மையான எண்ணெய் கசிவு காற்றின் சுழற்சி காரணமாக கடற்கரையை நோக்கி நகர்ந்துள்ளது. இன்னும் சிறிதளவு மட்டுமே கடற்பகுதியில் இந்த எண்ணெய் கசிவானது இருக்கிறது. அதாவது இந்த நடுக்கடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவுகளை அகற்றுவதற்காக ஆயில் டிஸ்பர்சன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது எண்ணெய் கலைப்பான். முதல் இந்த எண்ணெய் கலைப்பான்களை இந்த எண்ணெய் கசிவு மேல் தூவிடப்பட்டு டிசி பக்கெட் என்ற உபகரணத்தை கொண்டு அள்ளி கப்பல் கொண்டு சேர்ப்பார்கள். ஆனால் இந்த எண்ணூர் எண்ணெய் கசிவு விஷயத்தில் கடற்கரையில் இருப்பதால் கடலோர காவல்படைக்கு சொந்தமான எந்தவிதமான உபகரணங்களையும் பயன்படுத்த முடியவில்லை. அதனால் ஆட்களை வைத்து தற்போது இந்த எண்ணெய் கசிவானது அகற்றப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 60 டன் அளவிற்கு இந்த கசிவானது தற்போது அள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இந்த எண்ணெய் கசிவானது முற்றிலும் அகற்றப்படும் என்று இந்திய கடலோர காவல்படையினர் நமக்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். INCG வராத்திலிருந்து புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் முகிலன்.